அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை எப்போது ஆரம்பிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை எப்போது முதலீடு ஆரம்பிக்க வேண்டும் என்ற கேள்வி நம்ம பலரிடம் இருக்கிறது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எப்போது தெரிந்து கொண்டீர்களோ அப்போதே ஆரம்பித்து விடலாம். ஏன்னா அதில் பெருசாக 1 கோடி 1.5 லட்சம் அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் ரூ. 100 இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணிடலாம். எனவே சிறுவர்கிட்ட இருக்கும் பாக்கெட் மணிலேருந்து கூட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இளமையில் முதலீட்டை ஆரம்பிக்கும் போது குறைவான தொகையை முதலீடு செய்தாலே இலக்கு சுலபமாக நிறைவேற்றிவிடும். ஒருவருக்கு 60 வயதில் ₹1 கோடி தேவை என வைத்துக்கொள்வோம். அவர் தன்னோட 25 வயசில் வேலைக்கு சேர்ந்த உடனே மாதம் 2,835 முதலீடு செய்தால் சராசரி வருமானம் 12% கிடைச்சாலே அவரோட 60 வயசில் ₹1 கோடி சுலபமாக எட்டிடலாம். இதுவே அவர் முதலீட்டை 38 வயசில் ஆரம்பித்தா மாதம் ₹10,000 முதலீடு செய்தால் 60 வயசில் ₹1 கோடி சேர்க்க முடியும். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய நேர காலம் பார்க்க தேவையில்லை. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்கிற எஸ்ஐபி முறையில் முதலீட்டை மேற்கொண்டு வரும்போது பங்குச்சந்தையின் ஏற்றம் இறக்கம் பார்க்க தேவையில்லை. குறுகிய கால முதலீடு என்கிற போது கடன் சார்ந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். இவற்றின் மூலம் ஆண்டுக்கு 8 முதல் 9% வருமானம் கிடைக்கக்கூடும். நடுத்தர கால அளவு எனில் கடன் சந்தை சார்ந்த ஃபண்டுகள், கலப்பின் ஃபண்டுகள் முதலீடு செய்யலாம். இவற்றின் மூலம் சுமார் 10% வருமானம் கிடைக்கக்கூடும். நீண்ட கால முதலீடு என்கிற போது பங்கு சந்தை சார்ந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். இவற்றின் மூலம் நீண்ட காலத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக 12% வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் முதலீட்டாளர்களின் ரிஸ்க் எடுக்கும் திறன், முதலீட்டு கால வரம்புக்கேற்ப ஃபண்டை தேர்வு செய்வது அவசியம். அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் எனில் ஈக்விட்டி ஃபண்டுகளை தவிர்த்து கடன் மற்றும் கலப்பின ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டை யாரெல்லாம் முதலீடு செய்யலாம்னா, இந்திய குடிமக்கள், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். 18 வயதுக்கு மேற்பட்ட தனியாக முதலீடு செய்ய முடியும். 18 வயதுக்கு உட்ட மைனர்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உதவியோடு முதலீடு செய்யலாம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். மேலும் இவை இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். புகைப்பட அடையாள ஆதாரமாக பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு ஆகியவற்றை கொடுக்கலாம். முகவரிக்காக ஆதாரமாக ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம். இந்த ஆவணங்களின் ஜெராக்ஸை முதலீட்டாளர்கள் கையொப்பம் போட்டு கொடுக்க வேண்டும். முதல் முறையாக மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு செய்பவர்கள் KOC நோ யுவர் கஸ்டமர் என்கிற படத்தை நிரப்பி கொடுக்க வேண்டும். இதில் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு, முகவரி, ஆண்டு வருமானம், சம்பளம், வெளிநாட்டு சொத்து உள்ளதா என்ற போன்ற விவரங்களை கேட்கப்படும். அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். KOC படத்தை பூர்த்தி செய்து மியூச்சுவல் ஃபண்ட் கிளை அலுவலகங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் போன்றவரிடம் கொடுக்கலாம். இந்த KOC ஒருவர் அனைத்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் முதலீட்டுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் பிறகு மியூச்சுவல் ஃபண்ட் கிளை அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து முதலீட்டை ஆரம்பிக்கலாம். இந்த இரு படிவத்தை ஒரே நேரத்தில் நிரப்பி கொடுத்து முதலீட்டை ஆரம்பிக்கலாம். முதலீட்டு செய்பவரின் பெயர், வயது, முகவரி, தொலைபேசி எண், இமெயில் முகவரி, பணம் செலுத்துவதற்கான காசோலை எண், வங்கியின் பெயர், வங்கியின் உள்ள சேமிப்பு கணக்கு எண் போன்றவை தகவல்களை முதலீட்டுக்கான விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டிருக்கும். மேலும் ஆதார் பேன் இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் இணையதளம், மியூச்சுவல் ஃபண்ட் சேவை விநியோகஸ்தரின் இணையதளம் மூலம் KOCயை அப்டேட் செய்யலாம். இதன் மூலம் நீங்கள் முதலீட்டை இணையதளம் மூலம் கூட ஆரம்பித்துக்கலாம். டிமேட் கணக்கின் வழியாகவும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். ஆனால் டிமேட் அவசியமில்லை. கோல்டு ETF ஃபண்டில் முதலீடு செய்ய மட்டுமே டிமேட் கணக்கு தேவைப்படும். புதிய NFO இடத்தில் ₹5,000 முதலீடு செய்திருந்தால் ₹10 முக மதிப்பில் ₹500 யூனிட்டுகள் முதலீட்டாளர் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். ஏஜென்ட் கமிஷன் தொகை இருந்தால் அது கழிக்கப்பட்டு மீதி தொகையை யூனிட்டுகள் ஒதுக்கப்படும். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடுகளுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும். அதாவது நாமினியாக ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இல்லாட்டி குழந்தைங்களை கூட நியமிச்சுக்கலாம். இப்படி நாமினிகளை நியமிக்கும் பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்திருப்பவரின் மரணத்துக்கு பிறகு அவரின் நாமினிக்கு குறிப்பிட்டவருக்கு அவர் பேரில் உள்ள யூனிட்கள் மாற்றிக் கொடுக்கப்படும். மியூச்சுவல் ஃபண்டில் திட்டம் ஒன்றில் முதலீடு செய்யும்போது அதற்கென தனியே ஒருவர் நாமினியை நியமிக்கலாம். இதுவே வேறு ஒரு ஃபண்டில் முதலீடு செய்யும்போது அதற்கு என வேறு ஒரு நாமினியை நியமிக்கலாம். நாமினியின் விண்ணப்ப படிவத்தில் அதற்கேற்ப உள்ள இடத்தில் குறிப்பிட வேண்டும். நாமினியை நியமிக்கும் பட்சத்தில் முதலீட்டாளருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் நாமினி அல்லது நாமினிகளுக்கு முதலீட்டை சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நாமினி நியமிக்கப்படாத நிலையில் அந்த முதலீட்டுக்கு உரிமை கோருபவர் இறப்புச் சான்றிதழ், அவற்றின் பெயருக்கு யூனிட்டுகளை மாற்ற குறிப்பிடப்பட்டிருக்கும் உயிர் வாரிசு சான்றிதழ், இதர வாரிசுகளிடம் ஆட்சேபனை இல்லை என்கிற சான்றிதழ் போன்ற பல ஆவணங்களை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது நீண்ட நடைமுறையாக இருக்கும். எனவே நாமினியை நியமித்து விடுவது நல்லது. ஒரு முதலீட்டாளர் எப்பொழுதும் வேண்டுமானாலும் நாமினியாக மாற்றிக்கொள்ளலாம். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் முதலீடு செய்த சில நாட்களிலே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திடமிருந்து இமெயில் அல்லது கடிதம் வரும். இது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் முதலீட்டு தொகைக்கு எத்தனை யூனிட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கும். மேலும் உங்களின் பெயரின் முகவரி, இமெயில் போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்கும். பேன் கார்டு இல்லாமல் அதிகபட்சமாக SIP முறை மற்றும் மொத்த முதலீடு சேர்த்து ₹50,000 வரை சிறு முதலீட்டாக முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இது மைக்ரோ SIP எனப்படும். தற்போதைய முதலீட்டை ஆரம்பிக்கும் முன்
இதுவரைக்கும் செய்திருக்கும் மற்றும் செய்யப்போகும் முதலீடுகளை சேர்த்து ரூபாய் 50,000 தாண்டவில்லை என உறுதி கொடுக்க வேண்டும். நன்றி.